சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் நாமினி என்பவர் யார் என்பதை குறித்து தான். ஒருவர் அவர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்தாக இருந்தாலும் அல்லது வங்கியில் அவர் சேவிங்ஸில் பணம் வைத்திருந்தாலும், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஒரு தொகை வைத்திருந்தாலும், அல்லது அவர் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிபவராக இருந்தால், அவருடைய ஓய்வு காலத்திற்கு பிறகு அல்லது பணியில் இருக்கும் பொழுதே அவர் இறந்துவிட்டால் அவருடைய மாத வருமானத்திலிருந்து சேமித்து வைக்கக்கூடிய பிஎஃப் போன்ற தொகைகளை யாரிடம் ஒப்படைப்பது? இது ஒரு வகை. அடுத்ததாக அஞ்சல் துறை இருக்கிறது. நிறுவனங்களில் முதலீடு செய்பவர்கள், பங்கை முதலீடாக செய்பவர்கள் யாரை நாமினியாக நியமிப்பாங்க? இன்சூரன்ஸ்க்காக பெனிஃபிஷரி, அதை இவர்கள் இறப்பிற்கு பிறகு அந்த இன்சூரன்ஸ் பணத்தை யாரிடம் கொடுப்பது? அதற்கு ஒரு நாமினியை நியமிப்பாங்க. இப்படி எல்லா வகைகளிலும் நாமினிங்கிறவங்க தேவைப்படுறாங்க. நாமினிங்கிறவங்க யாரை நியமிக்கலாம் என்று பார்த்தால் யாரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம். நிச்சயமாக அவங்க இரத்த தொடர்புடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் பெரும்பான்மையான விஷயங்களில் இருப்பதில்லை. அலுவலகங்களில் நிச்சயமாக அதற்கு ஒரு குறிப்பிட்ட வரையறை இருக்கிறது. அதை தவிர்த்து வங்கி பணம் என்றால் அதற்கு யாரை நியமிக்க வேண்டும் என்ற வரையறை கிடையாது. நாமினி அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் நியமிக்கக்கூடிய, அதாவது நீங்கள் சொத்தோ பணமோ அல்லது வேறு பயன்பாட்டிற்காகவோ ஒருவரை நாமினியாக நியமித்தால் அவங்க உங்களுடைய தொகையை அல்லது சொத்தை பாதுகாக்கக்கூடிய ஒருவர் தானே தவிர அந்த சொத்துக்கு உரிமையாளர் அல்ல. இது ஒரு சில இடங்களில் விதிவிலக்காக இருக்கும். இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருக்கும் போது பெனிஃபிஷரி நேமில் நம்ம நாமினியாக ஒருத்தரை நியமிச்சிருந்தால் அவருக்கு அந்த தொகை, யாரை நாமினியாக நியமிக்கிறாங்களோ அவருக்கே அந்த தொகை சென்றடையும். ஆனால் மற்ற விஷயங்களில் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. நாமினி என்பவர் அந்த சொத்துக்கு பாதுகாவலர். சட்டப்படியாக ஒருவர் அவருடைய சொத்தை அல்லது அவருடைய முதலீட்டை மற்றும் அவர் வைத்திருக்கக்கூடிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை யாரெல்லாம் அனுபவிக்கலாம் என்ற விவரத்தை உயில் எழுதி வைத்திருந்தால் அந்த உயிலின்படி அந்த சொத்து அவர்களை சென்றடையும். உயில் எழுதி வைக்காமல் இருந்தால் அவருடைய எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தின் சட்டங்கள் சொல்கின்றபடி வாரிசுகள் அவருடைய சொத்தை பிரித்து எடுத்துக்கொள்வாங்க. இதுதான் நடைமுறையில் இருப்பது. இந்த அளவில் நீங்கள் பார்க்கும் பொழுது நாமினி என்பவர் நிச்சயமாக நீங்கள் நியமித்திருக்கக்கூடிய சொத்தை பாதுகாத்து உரிய வாரிசுதாரர்கள், சட்டப்படியான வாரிசுதாரர்கள் யாரோ அவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு பணியை செய்பவர் தான். உயில் எழுதும் பொழுது எக்ஸிக்யூட்டர் நியமிக்கிறோம் இல்லைங்களா? அது போல தான். ஒரு சொத்துக்கு நீங்கள் ஒருத்தரை நாமினியாக நியமிக்கிறீங்க. சொத்துக்கு நாமினியாக நியமிப்பவர்களும் அல்லது வங்கியில் பணம் இருந்தால் அதற்கு நாமினியாக யாரை நீங்கள் நியமிக்கிறீங்களோ அவங்க உங்களுடைய வாரிசுகளில் ஒருவராக இருந்தால் அதிகப்படியான சிக்கல்களை வருங்காலத்தில் வராமல் தவிர்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உங்களுடைய வங்கி கணக்கு சேவிங்ஸோ அல்லது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ அதற்கு நாமினியாக உதாரணமாக உங்களுடைய மகனை நீங்கள் நியமிக்கிறீங்கன்னா அந்த முழு தொகையும், அதில் ஒரு 25 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருக்கிறது, சேவிங்ஸில் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்றால் அந்த 30 லட்சத்தையும் எடுத்து பிரித்து கொடுக்கக்கூடிய பணியை தான் உங்கள் மகன் செய்யணும். உங்களுக்கு எத்தனை வாரிசுகள் இருக்கிறாங்களோ, மனைவி, 2 மகள்கள், 2 மகன் மற்றும் நாமினியாக நியமித்திருக்கக்கூடிய ஒருவர், இவ்வளோ பேர் வாரிசுன்னா நீங்கள் நாமினியாக நியமித்திருக்கக்கூடிய மகன் அந்த தொகையை எடுத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய வேலையை தான் செய்ய வேண்டும். அவர் நாமினியாக நியமித்திருக்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக மொத்த பணத்தையும் அவரே எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல் அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய மனைவியின் பெயரை நாமினியாக கொடுத்திருந்தால் உங்களுடைய இறப்புக்கு பிறகு அதில் கிடைக்கக்கூடிய பணமோ அல்லது ஓய்வூதியமோ அந்த பலனையோ உங்களுடைய மனைவி பெற வேண்டும் என்று கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய மனைவி எதிர்பாராத விதமாக இறந்து விட்டிருந்தால், இன்னொரு திருமணம் நீங்கள் செய்திருந்தால் கட்டாயம் 2வது மனைவியின் பெயரை நாமினியாக நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டியது அவசியம். இப்படியான விஷயங்களில் நாமினியாக நீங்கள் யாரை நியமிச்சிருக்கீங்களோ அவங்களை தான் அதனுடைய பலன்கள் சென்றடையும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நாமினிங்கிறவங்க சொத்து யாருடையதோ அவருடைய வாரிசுகளுக்கு சொத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்பவர் தான் பொதுவாக அப்படிங்கிறது நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.